தேன்மொழி அத்தியாயம் 9. இந்த அத்தியாயத்தில் முன்கதை சுருக்கம் சொல்லப் போவதில்லை. காரணம், கடந்த 3 அத்தியாயங்களாக எழுதிய முன்கதைக்கும் அந்த அத்தியாயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையாம். கம்ப்ளைண்ட் வந்துச்சு. முன்கதை சுருக்கம் சொன்னாதானே கம்ப்ளைண்ட் வரும். அதை சொல்லவே இல்லைன்னா ரைட். 6வது அத்தியாயம் கடைசியில், நீ தேன்மொழியை லவ் பண்றியா என்ற கேள்விக்கு அதிர்ச்சி அடைந்து நிற்கிறான் ஸ்டீஃபன். 7வது அத்தியாயம் கடைசியில், PS டயர்ஸ் ஜான் பீட்டர் ஒரு பெண்ணின் போன் காலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிளம்பி போகிறார். 8வது அத்தியாயத்தில் மாலதி காதலில் விழுந்து விட்டாளா, யார் அவன் என்று குழப்பம். இந்த 3 அத்தியாயத்தின் கேள்விக்கு விடை இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது. அன்று வெள்ளிக்கிழமை பஸ்ஸில் தேன்மொழி, ஸ்டீஃபன், மாலதி 3 பேரும் வருகிறார்கள். ஆனால் மாலதி கல்லூரிக்கு வராமல் லீவு சொல்லிவிடுகிறாள். தேனு, இன்னைக்கு நான் லீவு, எனக்கு வேறு வேலை இருக்கு, நீ மத்தியானம் உன் கிளாஸ் ரூம்லேயே சாப்பிடு, மண்டே பார்க்கலாம் சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாண்டிற்கு வெளியே போகும் பாதையில் போனார். ஆரம்பத்தில் இருவரும் எளியும் புனையுமாக சண்டை போட்டார்கள். இப்போதும் ஸ்டீஃபனும் தேன்மொழியும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான். அதுகளோட சண்டையை மட்டும்தான் கவனிச்சிருப்பீங்க. ஆனால் டாம் அல்லது ஜெர்ரி கேரக்டர் தனியாக வராது, எப்போவுமே சேர்ந்து தான் இருக்கும். தேன்மொழியும் ஸ்டீஃபனும் இப்போது அப்படித்தான், சண்டை மட்டும் மிஸ்ஸிங். என்னங்க ஸ்டீஃபன், மாலதி அக்கா திடீர்னு இப்படி போயிட்டாங்க என்றால் மாலதி ஸ்டீஃபனிடம். அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை அல்லது வேலை இருக்கலாம், இதை ஏங்க தேன்மொழி பெருசுபடுத்துறீங்க? ஸ்டீஃபன், ஓடத்தில் ஒரு நாள் வண்டி ஏறி போகும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறி போகும். சுமார் 4 அத்தியாயங்களுக்கு முன்பு தேன்மொழியின் மனதை மிகச்சரியாக கணித்தால் மாலதி. இப்போது மாலதியை சரியாக படித்து விட்டால் தேன்மொழி. இல்லைங்க ஸ்டீஃபன், மாலதி அக்கா தினமும் வர்ற மாதிரி இன்னைக்கு இல்லை. முகத்தில் ஒரு பல்ப் எரிஞ்சது, நீங்க பார்க்கலையா? இந்த விஷயத்தில் பெண்கள் புத்திசாலிகள், ஆண்கள் புத்தி இல்லாசாலிகள். சிறு அசைவில் பெண்கள் காதலை கண்டுபிடித்து விடுவார்கள். பாறாங்கல்லே விழுந்தாலும் ஆண்களால் உணர முடியாது. என்னங்க தேன்மொழி சொல்ல வரீங்க? மாலதி மேடம் விதவியாகி 3 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் அவங்க எந்த ஆண்கிட்டையும் பேசி நான் பார்த்ததே இல்லை. ஸ்டீஃபன், பெண்களின் மனம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் மாறும். ஆமா ஆமா மாறும். ஸ்டீஃபன் சிரிக்க, நான் அந்த மீனிங்ல சொல்ல ஸ்டீஃபன், யாரை எப்போது எந்த பெண் விரும்புவாள் என்று சொல்லவே முடியாது. ஆனா மாலதி மேடம் ஒரு விடோ. என்ன பேசுறீங்க ஸ்டீஃபன்? விடோவா இருந்தா அவங்க பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? இதுவே ஒரு ஆண் விடோவா இருந்தா இதை சொல்லுவீங்களா? தேன்மொழி கோபப்பட. கோபப்படாதீங்க தேன்மொழி, நான் அப்படி சொல்லல. ஸ்டீஃபன் இழுக்க, நீங்களும் ஆண் தானே, வேற எப்படி பேசுவீங்க? சட்டென அவனிடமிருந்து விலகி போனால் தேன்மொழி. ஸ்டீஃபனுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை, என்ன செய்வது என்றும் புரியவில்லை. பஸ் ஸ்டாண்டிலிருந்து வெளியே வந்த மாலதி ஒரு மஞ்சள் நிற ஆட்டோவை, எல்லா ஆட்டோவுமே மஞ்சள் தான், நெருங்கி நலா என்றால் 2 இடத்தில். 60 ரூபாய் மேடம் என்றான் காக்கி சட்டை அணிந்த ஆட்டோ டிரைவர். 50 ரூபா தரேன். மறுபேச்சு பேசாமல், ஏறுங்க மேடம் போலாம் என்றான். நலா ரெஸ்டாரண்ட் என்று பெரிய எழுத்துக்களில் அழகான லோகோவுடன் போர்டு வெள்ளை நிறத்தில் 20 அடி உயரத்தில் இருந்தது. அதை கொஞ்சம் கூட மதித்து ஒரு பார்வை கூட பார்க்காமல் உள்ளே நுழைந்தாள் மாலதி.
சிறு சிறு குடில்கள் போல இருந்த 4வது குடிலில் நுழைந்தாள். அங்கே நாற்காலியில் இருந்தவருக்கு 40-45 வயது இருக்கலாம். அவருக்கு எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் மாலதி. வாங்க மாலதி, முதல்ல தேங்க்ஸ், நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் என்றார் அவர். உங்க தேங்க்ஸ் வேணாம் சார், எனக்கு பசிக்குது, காலைல சாப்பிடல என்றாள் மாலதி. யுவர் ஆர்டர் ப்ளீஸ் என்றவாறே ஒரு டை கட்டிய வெள்ளை உடை இளைஞன் வந்தான். 2 பைனாப்பிள் ஜூஸ் வித்தவுட் ஐஸ் என்றாள் மாலதி. பசிக்குதுன்னு சொன்னீங்க, ஜூஸ் எப்படி பத்தோம்? அவர் கேட்க, அதெல்லாம் சாப்பிட்டு தான் சார் வந்தேன், உங்ககிட்ட ஏதாவது பேசணுமே அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் சிரித்தாள் மாலதி. 29 வயது மாலதியை போலவே தெரியவில்லை. இன்றைக்கு அழகாக இருந்தாள். அது சரி, எதில் இருந்தவர் சிரிக்க, இந்த இடத்தில் தொடரும் போட்டுட்டு அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க அடுத்த அத்தியாயம் வரை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ற ஆசையை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான் கவிதைக்காரன். 6வது அத்தியாயம் கடைசியில் ஸ்டீஃபன் அதிர்ச்சியுடன் நின்றது நினைவிருக்கிறதா? நீ தேன்மொழியை லவ் பண்றியா? மாலதி, இல்லை மேடம், அது ஸ்டீஃபன் தவித்தான். இப்படி இழுக்கிறதுக்கு பதிலாக நீ ஆமானே சொல்லியிருக்கலாம். மாலதி முறைக்க, இல்லை மேடம் என்றான் ஸ்டீஃபன் 2வது முறையாக. நீ சிலுவப்பட்டி, அவ சிவபுரம், இது உங்க பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமில்ல? ப்ளீஸ் மேடம், அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம், அதை உன் அப்பா கிட்ட சொல்லு மேடம். அதிர்ந்தான் ஸ்டீஃபன். உங்க அப்பா ஃபோன் நம்பர் சொல்லு மிரட்டினாள் மாலதி. ஸ்டீஃபனை போக சொல்லிவிட்டு மாலதி ஜான் பீட்டருக்கு ஃபோன் செய்தது. அவர் உடனே கிளம்பி வந்தது. அவர்கள் நீண்ட நேரம் இந்து கிறிஸ்தவ உறவு பற்றி பேசியது அல்லது விவாதித்தது. கடைசியில் மாலதி ஜான் பீட்டர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டது. பேசி பேசியே ஒருவரை ஒருவர் கவர்ந்தது போன்ற விஷயங்களை விட்டுவிடலாம். இந்த சம்பவங்களையும் அத்தியாயம் 6, 7, 8ஐயும் இணைத்து புரிந்து கொள்வது உங்கள் சாமர்த்தியம். சில அத்தியாயங்கள் முன்பு காதல் பூக்க குறைந்தபட்சம் ஒரு இரவாவது தேவைப்படும் என்று நான் சொன்னது நினைவிருக்கிறதா? அதை அழித்து விடுங்கள். 2 மணி நேரம் போதும் என்று திருத்திக் கொள்ளுங்கள். இவள் 29, விதவை. அவர் 45, அவரும் விதவை. நிச்சயமாக இந்த நேசத்திற்கு யாரும் வேறு அர்த்தம் கற்பிக்க முடியாது. ஆனாலும் பெண்களுக்கே உரிய வெகு செய்யும் சண்டித்தனம் மாலதியிடமும் எட்டி பார்த்தது. சரி மாலதி, நான் காலையில் 9 மணிலேருந்து நல்லா ரெஸ்டாரண்ட்டில் 4th டேபிளில் வெயிட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, மிச்சத்தை அங்கே பேசிக்கலாம். பிடிக்கலைன்னா இதை இத்தோடு மறந்துடலாம். ஸ்டீஃபனை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சட்டென அங்கிருந்து வந்தார் ஜான் பீட்டர். இப்போது நிகழ்காலத்தில் மாலதியின் முன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தவர் நமது ஸ்டீஃபனின் அப்பா ஜான் பீட்டரே தான். மாலதி சொன்னால், உங்ககிட்ட பேசுறது பிடிச்சிருக்கு சார், ஆனால் இதெல்லாம் ஒத்து வராது சார். நம்ம சிவபுரம் சிலுவப்பட்டி சண்டைக்கு நாம் பலியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகத்தான் சார் வந்தேன் என்றாள் மாலதி.